ராசி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மிதுன ராசியினுடைய வாழ்க்கை பயணங்கள் பத்தி பார்க்க போறோம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசி அப்படிங்கிறது வந்து காலசக்கரத்துக்கு வந்து 3வது ராசி. இந்த மிதுன ராசி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காற்று தத்துவம் உள்ள ராசி. இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க வந்து பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இரட்டைத்தன்மை உடையவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இரட்டைத்தன்மைன்னு சொன்னோம்னா அந்த ராசிக்கு வந்து கொடுத்துருக்கிற வடிவம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பெண்கள் அப்படி இரட்டையர்கள்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மனம் அப்படிங்கிறது வந்து 2 தன்மையாக வந்து வேலை செய்யும். பொதுவாக இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறிவுபூர்வமாகவும் புத்திபூர்வமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருப்பாங்க. அதாவது வந்து அறிவாலையும் புத்தியாலையும் வந்து வாழ்க்கையில் உயர்வடையக்கூடிய ராசி வந்து இந்த மிதுன ராசி. பொதுவாக இந்த மிதுன ராசி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புதனுடைய அதிபதியாக வரதுனால இவங்களுக்கு அந்த புதனுடைய காரணத்துக்கு முழுவதுமே இவங்க வாழ்க்கையில் வந்து இவங்களுக்கு வந்து அதனுடைய தன்மைகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். பொதுவாக இந்த ராசியில் வந்து பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே வந்து சொல்லி கொடுத்து கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மையெல்லாம் கிடையாது. இந்த நேரம் வந்து பார்த்தாலே வந்து பார்த்தீங்கன்னா அது முழுமையாக வந்து உள் வாங்கிக்குவாங்க. அதாவது வந்து கிரகிக்கக்கூடிய தன்மை வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கூடிய தன்மை வந்து அதிகமாக இருக்கும். இது இயல்பிலே இந்த ராசிக்கு உண்டான ஒரு சிறப்பான குணம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிதுனத்தில் பிறந்தவங்க அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா மனசோர்வு அடைஞ்சிடுவாங்க. இதுதான் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ். அதாவது அந்த சோர்வு வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து சொல்ல மாட்டாங்க. வெளியில் வந்து பார்க்கும்போது வந்து ரொம்ப ஒரு தெளிவாக இருக்கிற மாதிரி இருந்தாலுமே கூட இவங்களுக்கு வந்து அந்த மனசோர்வு அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வந்து இவங்களுக்கு யாராவது வந்து நட்போ இல்லை வந்து உறவுகளோ இவங்க கூட இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா சரியான நபர்களாக இருந்து இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்கபலமாக இருந்தாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் வந்து அபாரமான ஒரு வெற்றி அடைவாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கணிதம், அதே மாதிரி வந்து கணக்கு வழக்கு சம்பந்தமான விஷயங்கள், படிப்பு, வேலை இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி வந்து மிதுனத்தில் பிறந்தவங்க வந்து மிகவும் வந்து அழகாக இருப்பாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து தன்னை வந்து ஒரு தூய்மையாக வச்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அதே மாதிரி வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. மிதுன ராசியில் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா காற்று ராசியில் வர்றதுனால இவங்க எப்பயுமே வந்து அந்த மந்தத்தன்மை இருக்காது, சுறுசுறுப்பாக இருப்பாங்க, கலகலன்னு இருப்பாங்க. எல்லார்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நட்பு வந்து பாராட்டுவாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து சில நேரங்களில் வந்து அந்த கோப குணங்களும் இருக்கும், ஆனால் நிரந்தரமாக இருக்காது. அந்த கோப குணங்கள் வந்து வரும், உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தன்மை வந்து மறைஞ்சிடும். அந்த மாதிரி உள்ள ஒரு அற்புதமான ஒரு ராசி. மிதுனத்தில் பிறந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து எல்லா துறைகளிலுமே வந்து சாதிக்கக்கூடியவர்கள். இப்போ ஒரு சிலருக்கு வந்து ஒரு சில கிரக அமைப்புகள் வந்து இது மட்டும்தான் இவங்களால் பண்ண முடியும்னு சொல்லுவோம். ஆனால் வந்து இந்த மிதுனத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சகல தொழில்களுமே இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சகலகலா வல்லவன் சொல்கிற மாதிரி வந்து இவங்க எல்லா துறையிலுமே வந்து சிறப்பாக கொடி கட்டி பறக்கிறது உண்டான தன்மைகள் எல்லாமே இருக்கு. அதே மாதிரி வந்து இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணம் வரும்போது வந்து நல்ல தாராளமாக வந்து செலவழிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பணம் இல்லாத போது வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. திரும்பவும் வந்து இவங்களுக்கு பணம் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா செலவழிச்சிடுவாங்க. நம்ம பணம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோமே அப்படிங்கிற அந்த எண்ணம்லாம் வந்து இவங்களுக்கு இருக்காது. பணம் இருந்தால் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்து உதவி பண்ணுறது, செலவு பண்ணுறது ரொம்ப வந்து ஜாலியாக பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு தன்மை உள்ளவர்கள் வந்து இந்த மிதுன ராசி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் உள்ளவங்களுக்கு வந்து எந்த ஒரு வேலையுமே வந்து முழுமையாக செய்யணும். இவங்கள்ட்ட இன்னொரு மைனஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க, திடீர்னு வந்து அவங்களுக்கு ஒரு மனசோர்வு வந்துச்சு அப்படின்னா இதை விட்டுட்டு வேற ஒன்று பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த மைண்ட் வந்து டைவர்ட் ஆகும். இயல்பாக வந்து மாறக்கூடியவங்க. அப்போ அந்த மாறக்கூடிய தன்மையை மட்டும் இவங்க வந்து சரியாக வந்து அதை சரி பண்ணி தெளிவாக இருந்து நிதானமாக இருந்து ஒரே தன்மையாக இருந்தாங்கன்னா அந்த தொழிலில் வந்து இவங்க மிகப்பெரிய வந்து ஒரு வெற்றி அடையலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சரியான நபர்களை வந்து இவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைகிறதுக்கு கூட வந்து உறுதுணையாக வச்சுக்கிட்டாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி வந்து குடும்ப வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த குடும்ப வாழ்க்கையில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மனசுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு வாழ்க்கை வந்து ஒரு சிறப்பாக அமையிறது கிடையாது. அந்த குடும்ப வாழ்க்கையில் மட்டும் கொஞ்சம் வந்து ஏனோ இவங்களுக்கு எதிர்பார்க்குற மாதிரி வந்து ஒரு வாழ்க்கை துணை அமையாமல் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஏக்கம் குறைகள் வந்து இவங்களுக்கு இயல்பாக இருக்கும். அதில் மட்டும் இவங்க கொஞ்சம் அனுசரித்து போனாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்களுடைய செயல்பாடுகள் வந்து வேகமாக இருக்கிறதுனால இவங்களுக்கு ஈக்குவலாக வந்து இவங்களுக்கு வந்து சரியான ஒரு நபர் வந்து அமைஞ்சிட்டாங்கன்னா வாழ்க்கை வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையலாம். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து எதுலையுமே வந்து ஒரு திருப்தி நிலை அப்படிங்கிறது வந்து இருக்காதுங்க. எந்த ஒரு செயலையுமே வந்து முழு திருப்தி, நான் இது வந்து பூர்ணத்துவம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு இருக்காது. இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறையான மனதுடையவர்களாகவே இருப்பாங்க. அதை பண்ண இதை பண்ண ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நமக்கு முழுமை அடைஞ்சிருச்சு, இதனால் நம்ம வந்து மனசு வந்து நிம்மதி ஆகிட்டோம் அப்படிங்கிற அந்த நிம்மதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதிலெல்லாம் இவங்க வந்து சரி பண்ணிக்கணும். இதெல்லாம் இது உங்களுக்கு ஒரு மைனஸ். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசி வந்து உயர்வானவர்கள், மற்றவங்களுக்கு வந்து நண்பர்களுக்கு உதவி பண்ணக்கூடியவங்க, இதெல்லாம் நல்ல ஆக்டிவிட்டிஸ்லாம் இருந்தாலுமே கூட இவங்க வந்து எதுலேயும் வந்து ஒரு திருப்தி அடையக்கூடிய தன்மை வந்து வாழ்க்கையில் நமக்கு கிடைச்சது வச்சு ரொம்ப திருப்தி அப்படிங்கிறது வந்து இவங்க கட்டாயமாக
வந்து இந்த மனநிலையை வந்து உருவாக்கிக்கணும். அதே மாதிரி வந்து குடும்ப வாழ்க்கையிலும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அனுசரித்து போகிறது வந்து ரொம்ப 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 சிறப்பாக வந்து குடும்ப வாழ்க்கை அமையும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டகரமான எண் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு வந்து 5ஆம் எண் வந்து நம்பர் 1 அதிர்ஷ்டம். அதே மாதிரி வந்து 6ஆம் எண்ணும் இவங்களுக்கு வந்து நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் எண் வந்து இவங்க வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய வந்து வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான வர்ணம், அதாவது வந்து கலர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவங்க வந்து கிரீன் கலரு, அதே மாதிரி வந்து நீல கலரு, வெள்ளை கலர், இதெல்லாம் வந்து இவங்க பயன்படுத்தினாங்கன்னா வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய வந்து அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இவங்களுக்கு வந்து தேடி வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க வந்து பெருமாள் வழிபாடு, ஸ்ரீரங்கம் பெருமாள், மகாலட்சுமி தாயார் வழிபாடு பண்ணாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு உன்னதமான வந்து பலனை வந்து அடைய முடியும். பொதுவாகவே வந்து இந்த மிதுன ராசிக்காரர்கள் வந்து தன்னுடைய அறிவாலும் புத்தி சாதுரியத்தாலும் வந்து வாழ்க்கையில் வந்து உயர்வான ஒரு நிலையை வந்து அடைவாங்க. இவங்க வந்து வாழ்க்கையில் வந்து இவங்க இருக்கக்கூடிய மைனஸ் வந்து சரி பண்ணி வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லாம் வல்ல குருவர்களும் இறையர்களும் துணை இருக்கட்டும். வாழ்க வளமுடன்.